வணக்கம் உறவுகள் நண்பர்கள். இது பொபினி. பொபினியில் பொண்டிக்கு பக்கத்தில் உள்ள இடம். இது நாங்கள் அந்த இடத்துலேருந்து தான் இங்கே தூர இடத்துக்கு வந்த நாங்கள் அந்த நினைவுகளை நேற்றைய தினத்தில் நான் வீடியோ எடுத்திருந்தேன். அதை நீங்கள் பாருங்க. அது மிக ஒரு அழகாக இப்போ மாறிக்கொண்டிருக்கிறது. எங்களுடைய தமிழர்கள் அதை நிறைய கடைகள் எல்லாம் வந்திருக்குது. அதை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருந்தது. நான் 3 இடத்துலேருந்து நான் பரிசில் ஒன்று முதலாவது எனக்கு கிடைஞ்ச இடம் போத்து கிளிஞ்சாங்கூர், 2வது இப்பினி வில்தானோஸ், 3வது தான் பொபினி. இன்றைக்கு நான் பொபினி பகுதியில் இதை பொண்டி பக்கத்தில் இருக்கிற இடத்த எடுத்திருக்கிறேன். அடுத்தது பொத்துக்கிளிஞ்சாங்கூரில் எடுப்பேன். பொத்துக்கிளிஞ்சாங்கூரில் எனக்கு நடந்த ஒரு சம்பவத்தை பொத்துக்கிளிஞ்சாங்கூரில் நான் உங்களுக்கு எடுக்கும் பொழுது காட்டுவேன். அதே போல் இந்த பகுதி முழுக்க எங்களுடைய தமிழர்களால் இப்பொழுது சூழப்பட்டு கொண்டு வந்து கொண்டிருக்குது. இதில் அழகான உடுப்பு கடைகள், அழகான பேன்சி கடைகள் எல்லாம் வந்துட்டுது. அதே போல் நேற்றைய தினம் போகும்பொழுது என்னுடைய பழைய நினைவுகளை ஒரு மீள் பரிசீலனை செய்து கொண்டே கண்டேன். அதே போல் வேறு இடங்களும் எடுத்திருக்கிறேன். தொடர்ந்து வன்னி மலைத்துளி யூடியூப்பில் வந்து கொண்டிருக்கும். இது என்னுடைய ஒரு என்டர்டைன்மெண்டான வேலையாக இருந்தாலும் கூட இதில் நான் நிறைய விடயங்களை உள்வாங்கி நிறைய விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறேன். எதிர்காலத்தில் வன்னி மலைத்துளி யூடியூப் பெரிய அளவில் போனால் எல்லாம் என்னுடைய தாய்நாட்டில் உள்ள ஏழைகளுக்குத்தான். அதுக்காக பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாம் எப்படி பார்க்குறீர்களான்னு சிலர் கேட்கலாம். எல்லாரையும் சரியாக வைத்து பார்த்து கொண்டு தான் என்னுடைய பயணம் நடந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுதும் என்னுடைய பிள்ளைகள்லாம் படித்து இந்த இடத்தில் இந்த வெளிக்கிட்டு படித்து எல்லாம் உயர்வுக்கு போய்விட்டார்கள். பிள்ளைகள் அவர்களை பார்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நாங்கள் அவர்களை வளர்த்திருக்கிறோம். அதே போல் பரிசில் இருக்கிற நீங்களும் உங்களோட பிள்ளைகளை நல்லபடியாக படிக்க வைத்து உயர்தர கல்விகளை கற்பித்து அவர்களையும் பெரிய உயர்வுக்கு கொண்டு போங்க. அதே போல் இந்த இடத்துல எனக்கு மறக்க முடியாத சம்பவங்களை நான் பகிர்ந்திருப்பேன். உங்களுக்கு தெரியும். இதில் பாருங்கள், அழகான ஒரு பேக்கரி. எப்பொழுதும் இந்த பேக்கரியில் நான் காலையில் பான் வாங்குவேன். பொவினியில் இருக்கும் பொழுது எனக்கு மிகவும் இந்த பாதைகளெல்லாம் இரவு நேரங்களில் தான் நான் பயணப்படுவேன். என்னுடைய வேலை முடிய 11 மணி ஆகிவிடும். அந்த நேரங்களில் இந்த பாதைகளால் வருவேன். அதே போல் இதில் ஒரு இவாஞ்சலி சேர்ச்சு பிரெஞ்சு பாஸ்டர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்னோடு நல்ல பழக்கம். அந்த சேர்ச்சை இப்பொழுது காட்டுவேன் பாருங்கள் எப்படி இருக்கும் என்று சொல்லி. இந்த இடமெல்லாம் இப்போ மிகவும் மீள் பரிசீலனை செய்து மிக அழகாக வந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், இதில் ஒரு அழகான தமிழ் சின்ன ஒரு சாப்பாட்டு கடை இருக்கிறது. இங்கு எல்லாரும் வருமானத்துக்காகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையில் நாங்கள் உயர வேணும் என்று கேட்டால் பணங்காசுகள் தேவை. அதற்காக ஓடி உழைத்து கொண்டே இருப்போம் தொடர்ந்து. அதே போல் நீங்களும் பாருங்கள். இந்த இடத்தை உங்களுக்கு வன்னி மலைத்துளி யூடியூப்பில் அழகாக காட்டுவதை நீங்கள் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமைத்து எனக்கு உங்களோட ஆதரவை தாருங்கள். இப்பொழுது பாருங்கள் இந்த இடம் இப்படி மாறிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லி. அதே போல் இப்போ வாருங்கள், இந்த பதிவை முடிக்கப் போகிறேன். இந்த இடத்தில் பாருங்கள், இவாஞ்சலிஸ் சேர்ச் ஒன்று இருக்குது. இதில் இருக்கிற பாஸ்டர் பிரெஞ்சுக்காரர் என்னோடு மிக நல்ல பழக்கம். நான் போகும்பொழுது நான் இவரோடு கதைப்பேன். அவரும் என்னோட மகிழ்ச்சியாக கதைப்பார். இன்னும் ஒரு மூலம் சந்திப்பேன். நன்றி, வணக்கம் கூறி உங்களோட விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் நண்பு அன்பன். நன்றி.